வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் சிபி சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் இளையராஜா கலிக பெருமாள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ சிபி சத்யராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு காணோம் அப்படின்னு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஹீரோவும் பொண்ணு காணோம் போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப இந்த பொண்ணு யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. இந்த பொண்ணு யாரோ பிளான் பண்ணி கடத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் எதுக்காக கடத்தினாங்க, யார் கடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்த கட்ட விசாரணையா இந்த பொண்ணு யார் கடத்தினாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு நம்ம ஹீரோ. தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கப்பவே திடீர்னு ஒரு தனியார் ஏசி பஸ்ல ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு தகவல் வருது. உடனே ஹீரோவும் இந்த கேஸை விட்டுட்டு அந்த கேஸை விசாரிக்க போறாரு. அப்ப ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணதா சொன்னாங்க. ஆனா அந்த பஸ்ல போய் பார்த்தா ஒருத்தரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பொண்ணு காணோம் அப்படிங்கிற ஒரு கேஸ், இன்னொரு பக்கம் ஓடுற பஸ்ல ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொலை கேஸ். இந்த ரெண்டு கேஸையும் நம்ம ஹீரோ ஒரே நைட்ல விடியறதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காணாம போன அந்த பொண்ணு உயிரோட காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம பஸ்ல கொலை பண்ண அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிக்கணும். இப்படி எதிரும் புதிருமா இருக்கிற இந்த ரெண்டு கேஸையும் ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி தெரிய வந்த மிகப்பெரிய கிரைம் என்ன, வில்லனால ஹீரோக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் வந்த பிரச்சனைகளை ஹீரோ எப்படி சமாளிச்சு கடைசியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு உயிரோட ஹீரோ காப்பாத்தினாரா, கொலைகாரனை ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படத்துல ஆக்டர் சிபி சத்யராஜ் நடிச்சிருக்காரு. படத்துடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு. படமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா டைரக்டர் எடுத்திருக்காரு. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த கதை ஒரே நாள் நைட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. அதை நீட்டாக ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் கொடுத்துருக்காரு டைரக்டர். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படத்தில் அந்த சஸ்பென்ஸ் உடையாம கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே யார் கொலை பண்ணியிருப்பாங்க, யார் கடத்திருப்பாங்க அப்படிங்கிறத படம் எண்டு வரைக்குமே ரொம்பவே சஸ்பென்ஸாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். சிபி சத்யராஜ் இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நடிப்பில் ரிலீஸ் ஆன சில படங்கள் சரியா போகல அப்படின்னாலும் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் மூலியமா ஒரு தரமான வெற்றி படத்தை சிபி சத்யராஜ் கொடுத்திருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய தரமான படங்களா அவர் நடிச்சார்னா நல்லா இருக்கும். மற்றபடி படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஒரு சூப்பரான தரமான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பாக ஒரு சூப்பரான படம், எல்லாருமே பாருங்க. இந்த படத்தை ஃபேமிலியோடவே பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.